கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிவன் கோவில் ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையன் கோவிலின் உள்ளே இருந்த 2 உண்டியலை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. உண்டியலில் இருந்த பணத்தை கோவில் நிர்வாகம் எடுத்துவிட்ட நிலையில் அதற்கு மாறாக கோவிலில் இருந்த 5 அரிசி மூட்டைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் யார்? நடந்தது என்ன? சிவன் கோவில் ஜன்னல் கம்பிகளை அறுத்து உள்ளே நுழைந்து திருடக்கூடிய அதிர்ச்சி காட்சியில்தான் இது. உண்டியலில் காசு இல்லாததால் விரக்தி அடைந்த திருடன் கோவில் நிர்வாகத்தினருக்கு மற்றொரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பழனியாண்டவர் நகரில் பிரசித்தி பெற்ற ஜோதிலிங்கேஸ்வரர் சிவன் கோவில் உள்ளது. விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகரிப்பதோடு பக்தர்கள் அளிக்கக்கூடிய காணிக்கையை உண்டியலில் செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு பூஜைகளை முடித்துவிட்டு பூசாரி கோவிலை பூட்டிச் சென்றார். மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் கோவிலை திறக்கும் போது பேரதிர்ச்சி காத்திருந்தது. கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 உண்டியல்கள் இடமாறி இருந்தது. சந்தேகத்தில் கோவிலை சுற்றி நோட்டமிட ஜன்னல் கம்பிகள் அறுக்கப்பட்டும் கிடந்தது. அதிர்ச்சியடைந்த பூசாரி கோவில் நிர்வாகத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்தார். உண்டியலில் பெரிதாக காணிக்கை எதுவும் இல்லை என்றும் சமீபத்தில் தான் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டுள்ளது. இதனால் கோவில் நிர்வாகத்தினர் ஓரளவு நிம்மதி அடையக்கூடிய நேரம் பேரதிர்ச்சியாக மற்றொரு சம்பவம் காத்திருந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சேர் மீது எந்த பிடிப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த உண்டியல்களை சிரமமின்றி திருடன் தூக்கிச் சென்றது தெளிவாக பதிவாகி இருந்தது. எடை குறைவாக இருக்கிறது என்று உண்டியலை ஒரு ஓரமாக வைத்து திறந்த திருடனுக்கு ஏமாற்றமே மிஞ்சின. உண்டியலில் பணம் இல்லாததால் விரக்தியடைந்த திருடன் கோவில் வளாகத்தில் அன்னதானத்திற்கு வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டையில் கை வைத்துள்ளார். 25 கிலோ எடை கொண்ட 5 அரிசி மூட்டைகளை நேக்காக தூக்கிச் சென்றார். உண்டியலில் பணம் இல்லாததால் அன்னதான அரிசி மூட்டைகளை திருடிச் சென்றது கோவில் நிர்வாகத்தினரை கவலையடைய வைத்துள்ளது. சிவன் கோவிலில் புகுந்து திருட்டில் ஈடுபட்ட நபர் யார், எங்கிருந்து வந்தார் என்று போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தனி ஒருவராக 5 அரிசி மூட்டைகளை தூக்கிச் சென்றிருக்க வாய்ப்பில்லை என்றும் திருட்டில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரக்கூடிய நிலையில் திருடன் பிடிபட்ட பிறகே திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.